to the MR Competition Music Edition 2024. நம்ம டேரெக்டாக மியூசிக் பார்க்குறதுக்கு முன்னாடி சார் இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம்னா இப்போ இந்த பிளேயரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்லேயே உங்களுக்கு வந்து டைம் கரெக்ஷனு ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்திருக்கு. ஸோ நம்ம பண்ணிக்க டூவே நீங்கள் டேரெக்டாக வந்து டூவே பேசிவ் கேட்டிங்க. ஸோ டூவே பேசிவ்லேயே நிறைய உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் இங்கே கிடையாது. இங்கெல்லாம் ஸ்டேஜிங் காமிக்கிற மாதிரி ஆப்ஷன் அதில் இருக்குது. இருந்தாலும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இந்த மாதிரி ட்ராக்ல தான் செக் பண்ண முடியும். இது எப்படின்னா Left. ஸோ இங்கே லெஃப்ட் இருக்குது. லெஃப்ட் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஸ்பீக்கர் இங்கே இருக்கலாம் கேட்குது. ஆனால் சப் பேஸ் இங்கே தான் கேட்டுச்சு. கவனிச்சிங்களா நீங்கள் அதில் இப்போ அதே மாதிரி ரைட்டில் எல்லா இடத்துலையும் வரும். இதை நம்ம பார்க்கக்கூடியது 3 விஷயம் ஃபர்ஸ்ட் மெயின் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வைடு, ஸ்டேஜோட வைடு, அதாவது டேஷ்போர்டு ஸ்டேஜுங்கிறது. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜோட வைடு, ஹைட்டு, டீப், இது 3மே அதுக்கு உண்டான ட்ராக்ஸ் இருக்குது. அதான் செக் பண்ணுறது இப்போ அதே மாதிரி ரைட். என்ன லெஃப்ட்ல கேட்டிங்களோ அதே ரிப்ளிகேட் தான் ரைட்ல இருக்கும். ரைட்ல சேம் வாய்ஸ், ஆனால் வாய்ஸ் லெஃப்ட் அதே ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஆனால் பேஸ் எங்கே தான் கேட்டுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஸ்பீக்கர் எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்க Center. இப்போ உங்க சென்டருக்கு லெஃப்ட் கை கரெக்டாக காமிங்க எங்க இருக்குன்னு சொல்லி. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல காமிங்க. இதுதான் உங்க லெஃப்ட். இப்போ அந்த வச்ச இடத்துல எல்லா சவுண்ட் இருக்கும் பாருங்க. இப்போ Center. எல்லாமே இங்கே தான் இருக்கும். இப்போ உங்க இதுக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சென்டர்னு சொல்லி உங்க லெஃப்ட் சென்டர் காமிங்க சார் எங்க இருக்குன்னு சொல்லி. ரெண்டுக்குமே இன் பிட்வீன். கரெக்ட். Left center. இங்க இருக்கும், மேல இருக்கும். எல்லாம் அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி ரைட் சென்டர் அது இங்கே ஒரு சொல்லுங்க சார். கொஞ்சம் தள்ளி இருக்கு. கொஞ்சம் ரைட், கொஞ்சம் Right center. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆனால் பாசிவ்னால ஆக்சுவலி அக்யூரசி லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாசிவ்ல. ரைட் சென்டர் ஆக்டிவ்ல எங்கே இருக்கும்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும். பாசிவ்ங்கும் போது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் ஒரே சேனலில் போகிறனால வந்துட்டு நம்ம ரைட் சென்டர் கொஞ்சம் கொண்டு வர முடியல அதில். ஸோ கொஞ்சம் தள்ளி இருக்கும் அதில். இப்போ இது வந்து நம்ம பார்த்த ஸ்டேஜ், இது வந்து டோட்டலாகவே இந்த 5 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இது. இதே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஹைட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸ்டேஜ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் முடியும். பேஸ் எங்கே வருது சார்? திரும்ப வைக்கிறேன். நல்லா கவனிச்சு இங்கே இருக்கும். இங்கே பேஸ் இங்கே இருக்கும். இப்போ நல்லா அந்த பேஸ் பாருங்க, அப்படியே ரேஸ் ஆகும் பாருங்க. பேஸ்ல இருந்து பேஸ் இங்கே இருக்கு. இது கிட்டார் பேஸ். ரேஸ் ஆகும் தெரியும். சவுண்ட் பார்க்கலாம் நீங்க. என்ன டிஃபரன்ஸ் தெரியும். ஹை பாட்டம்ல இருந்து கொஞ்சம் பாருங்க. அடுத்து இங்கே வரும். ஸோ இது வந்து ஸ்டேஜ் ஹைட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டீப், அதாவது சவுண்ட் உள்ள எவ்வளோ வர போகுதுன்னு சொல்லி அப்படியே ரைட் வரைக்கும் வரும் பாருங்க. ரைட் வரைக்கும் இறங்கும். ஸோ இது கைண்ட் ஆஃப் ஸ்டேஜ் ஹைட். அதாவது டீப்ல இன்னொன்று இருக்கு. எங்க கேட்கலாம் அந்த சவுண்ட், சாக்ஸோஃபோன் சவுண்ட். சவுண்ட் அப்படியே டிராவலிங் பார்க்கலாம்.
கீழே வரைக்கும் போகும். So, இதுதான் டோட்டல் ஸ்டேஜ் வைட். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வோக்கல் காமிக்கிற பாருங்க. இதில் வோக்கல் எப்படி இருக்குன்னா My voice should appear to come from a single point at the far left of your soundstage. My location should be exact and well focused. My voice should appear to come from a single Central point level. in the center of your soundstage. My location should be exact and clearly focused. No part of my voice should appear to come from the left or the right channel. My voice should appear to come from மூணுமே a single இண்டிவிஜுவல் point. இண்டிவிஜுவல் Far மூணுமே சேர்ந்து வரும். My voice voice should should appear to come from a single point in the center of far your left of your soundstage. soundstage. My My voice should location appear to should come be from a exact single and point clearly and well focused. far right of your ஸோ மூணு soundstage. டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். ஸோ நம்ம என்ன ரெக்கார்டிங் நம்ம வந்து சாங்ஸ் இதே மாதிரி கேட்கும்போது அந்தந்த இடத்துல கோரஸ் இருக்கும், சில இடத்துல வோக்கல் இருக்கும், மெயின் வோக்கல் இருக்கும். இதெல்லாம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கரெக்டாக காமிக்கும். அதுக்கு அந்த ட்ராக்ஸ் செக் பண்ணுறது. இப்போ நம்ம ரியாலிட்டியில் பார்க்கலாம் நம்ம மெயின் ரெகுலர் சாங்ஸில். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாளானே ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் உன் நினைவால் நானே நான் இது கம்ப்ளீட்டாக மெலோடி, அதாவது அந்தந்த இடத்துல சவுண்ட் இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ட்ராக் இருக்கு. இந்த சவுண்ட் ஸ்டேஜ் அப்படியே காமிச்சா இல்லைங்களா அவாய்டு அதில் கேட்கும் பாருங்க. Dum dum dumakka dum dum dumakka dum dum dumakka dum 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 dumakka dum dum dumakka dum dum dumakka dum 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 dumakka dum dum dumakka dum dum dumakka dum dum dumakka dum dum hey dum 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 dumakka dum dum dumakka dum dum dumakka dum dum dumakka dum 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 dumakka dum dum dumakka dum dum dumakka dum dum dumakka dum 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 இந்த வோக்கல் எங்கே வருது சார்? சென்ட்ரல். கரெக்டாக கவனிச்சு இங்கே இருக்கும். நல்லா கேளுங்க. இந்த வோக்கல் பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும் பாருங்க. இப்போ சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சு பாருங்க. ஸோ இந்த அளவு டீட்டெயில் தான் மெயின் அந்த டைம் கொஸ்டின் பண்ண வேண்டியது. ஸோ அவங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணிக்கிறாங்க சவுண்ட் அப்படியே கேட்குற மாதிரி இருக்கும். இதுலேயே நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி கேட்குறோட வேரியேஷன் சார் அதாவது சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரை மெயின் என்னன்னா ஒயர்டில், அதாவது யூஎஸ்பி இந்த மாதிரி போது ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஓகே சார். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வேரி இருக்கும். ஆனால் நல்ல மியூசிக் சிஸ்டம் நல்ல ஃபைலில் கேட்டால் தான் எப்போவுமே நல்லா இருக்கும். எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம ஃபோனில் எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ணி கேட்குறோம். ஆனால் அதில் கூட டவுன்லோட் பண்ணி கேளுங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி கேட்டிங்கன்னா அதுலேயே நீங்கள் கொஞ்சம் போர் கோட்டை ஆயிரும். பேஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அதில் பேஸ் இருக்குது. இப்போ பேஸோட உங்களுக்கு பேஸ் எங்கே வரைக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதில் எனக்கு பேஸ் சென்டரில் கேட்குது. சென்ட்ரல் கேட்குது. ஆனால் பேஸ் அந்த எண்டு கேட்கும்னு நினச்சிருக்கீங்களா? அந்த எண்டில் கேட்கும் பேஸ் சில சாங்ஸ்ல தான் அந்த ட்ராக் இருக்கு. அதுக்குன்னு அந்த ஆமாம் எட்ஜில் கேட்குது. எட்ஜில் ஆனால் சப் டிக்கிக்குள்ளார் இருக்குது. அதனால நம்ம செடான் கார் உள்ளது இங்கே கேட்குது பாருங்க. இது ஏன் இது இந்த மாதிரி கேட்குதுன்னா நம்ம டேம்பிங்கும் பண்ணியிருக்கோம். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த பேஸ்லாம் கேட்கறதுக்கு. ரெண்டாவது டேம்பிங் பண்ணும்போது தான் அந்த சப் ஊஃபரையும் அந்த மிட் ஊஃபரையும் கரெக்டாக மர்ஜ் பண்ண முடியும் நம்ம சவுண்டோட அவுட்புட். ஆமாம் ஆமாம். இந்த பேஸ் எஃபெக்ட் ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் சேஞ்ச் பண்ண முடியும் பாருங்க. அதாவது போர் பண்ண முடியும்.
ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் சேஞ்ச் பண்ணேன் அந்த மாதிரி பாருங்க. ஸோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி இது பார்த்தீங்கன்னா அது சவுண்ட் குவாலிட்டி மாற்றும். ஸோ இது எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது, அதான் மெயின் காமிச்சதில்ல. சவுண்ட் குவாலிட்டி வைஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நீங்கள் இது பண்ணி எடுத்துக்க, நீங்கள் அது ஃபோட்டோ எடுத்துக்கங்க, எதுவுமே மாறாமல் பார்த்துக்கங்க. குழந்தைய மாத்திட்டேன். ஆமாம், இது ஒன்று இதுதான் மாற்றினேன். எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் மாற்றினேன், கிடச்சிருச்சு பாருங்க. இப்போ அதை கரெக்ஷன் பண்ண வேண்டியது சார். நமக்கு உங்களுக்கு உங்கள் ஸ்டைலுக்கு ஏதாவது டியூனிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்களா அதில்? பேஸ் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாங்களா? இதில் இருக்க கண்ட்ரோல் நீங்கள் இதுக்கு வச்சதே 30% தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் இப்போ எஃபெக்ட் காமிக்கிறதுல இப்போ இதே நீங்கள் வந்துட்டு வால்யூம் கம்மி வச்சு பேஸ் ஏற்றிக்கலாம். அந்த டைம் உங்களுக்கு தம் தேவைப்படும், நீங்கள் அந்த டைம் ஏற்றிக்கலாம். சென்டென்ஸ் மாதிரி தேவைப்படும். லோ வால்யூமில் அந்த பேஸ் மட்டும் தனியாக அடிக்கிற மாதிரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் ஃபீல். அது பேஸுக்கு மட்டும் தான் கட்டுறீங்க? ஆமாம், மற்றபடி இது எல்லாமே அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது. செட்டிங்ஸ் கூட மாற்றாம பார்த்து. ஆமாம், அதை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு செட்டப்ல எவ்வளோ சேஞ்சஸ் வந்துச்சு பாருங்க. ஒரு வீடியோ என்ன எடுத்துக்கோங்க. குழந்தைங்க இருக்காங்க. ஆமாம், குழந்தைங்களுக்குள்ள யாராவது உட்காருவாங்க, எனக்கும் தெரியும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்படி இதே ப்ராசஸ் இருந்ததுன்னா நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி ஃபில் பண்ணிடுவோம், ஒன்றுமே மாறாது. இதுக்கு ப்ராசஸ் தேவையில்லை. இப்போ கடைசி 2-வே நீங்கள் கேட்டீங்க. 2-வேயோட ஆக்டிவ் இது ஐ மீன் 2-வேயோட என்ன பெஸ்ட் அது கொடுத்தாச்சு. மற்றபடி சார் சவுண்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது சார். ஓகே, டியூனிங் மட்டும் மாறாமல் பார்த்துக்கங்க. ஓகே சார், அதை போட்டு பார்த்துக்கேன்.